யூட்டிலிட்டிஸில் யூசர்ஸ்னு இருக்குது. அதாவது ஒரு புதுசாக எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற யூசருக்கு ரைட்ஸ் எப்படி கொடுக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் வந்து டெமோ அப்படின்னு அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது உங்கள் பேர் ஒரு இது வந்து நான் டெமோன்னு அப்படின்னு போட்டிருக்க யூசர் நேம், மெயின் யூசர் நேம் டெமோன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் வரும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு கீழே யூசர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்லா யூசர் நேமே டெமோ அண்டர்ஸ்கோர்னு போட்டு அவங்க பேர் வரும். அது எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் அதை மாற்ற முடியாது. அதை டைப் அடித்தாலும் அது சேவ் ஆகாது, வேறு எதை மாற்றினாலும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர்ஸ்கோர்னு போட்டுட்டு நியூன்னு போடுறேன். இதுக்கு இதையே பாஸ்வேர்டாக கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரைட்ஸ் இருக்கும். சேவ் ரைட்ஸ், மோடிஃபை ரைட்ஸ், டிலீட்டு, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ், கேன்சல் இன்வாய்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த ரைட்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த யூஸருக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு டிக் பண்ணிக்கலாம். இப்போது சேவ் மட்டும் பண்ண முடியும், மோடிஃபை டிலீட் வேண்டாம் அப்படின்னா டிக் எடுத்து விட்ருங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணலாம், கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்து கேன்சல் பண்ணி எடுத்து விட்ருங்க. இல்லை ரெண்டுமே வேண்டாம், ரெண்டு எடுத்து விட்ருங்க. இது எல்லாமே இந்த ரைட்ஸ் தான். அதாவது இந்த யூசர் வந்து இந்த ஒர்க் மட்டும் தான் ஒரு நாள் பண்ண முடியும் எல்லா ஃபார்ம்லேயும். அடுத்து இது பார்த்திங்கன்னா ஃபார்ம் அலோகேஷன். அதாவது ஏசிஆர் மஸ்ட்டு, பில் கேப் மஸ்ட்டு, ஹெச்என் கோட் மஸ்ட், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபார்ம் எல்லாம் அவருக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இது டிக் பண்ணிக்கலாம். இங்கே சப்போஸ் இவருக்கு வந்து லெட்ஜரும் இது மட்டும் போதும் அப்படின்னா இங்கே இவனை செலக்ட் நன் செலக்ட் ஆல் இதையும் இவனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவருக்கு வந்து லெட்ஜர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் யூசர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து மாஸ்டர் லெட்ஜர்ஸ் மட்டும் தான் வரும், வேறு எந்த ஃபார்ம் வராது. ரிப்போர்ட்ஸில் எல்லாம் டிக் பண்ணியிருக்கு. இதுவும் எது வேணுமோ அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் கொடுத்துட்றேன். க்ரியேட் ஆகிடுச்சு டெமோ அண்டர்ஸ்கோர் நியூன்னு. இதில் லாகின் பண்ணுறப்ப இதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த யூஸரில் லாகின் பண்ணுறேன். யூசர்னே பாஸ்வேர்டு ரெண்டுமே டெமோ நியூ அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூஸரில் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் லெட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் எதுவும் இல்லை. அது எதனாலனா ட்ரான்சாக்ஷன் மட்டும் வவுச்சர் டைப் மாஸ்டரில் போய் செட் பண்ணணும். அது மறுபடியும் அந்த மெயின் யூஸரில் போய் அதில் செட் பண்ணணும். அதே மாதிரி இவர் வந்து சப் யூசர், அதனால் வந்துட்டு இது சேஞ்ச் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா இவரோட பாஸ்வேர்டை தான் மாற்றிக்க முடியும், மற்றவங்களோட பாஸ்வேர்டு மாற்ற முடியாது. இப்போ இதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் மெயின் யூஸருக்கே போகிறேன். இந்த யூஸர் தேவையில்லைனா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைனா எடிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மாற்றினா மாற்றிக்கலாம். இப்போ வந்து உங்களோட யூசர் நேம், அதாவது டெமோ அப்படிங்கிற இந்த மெயின் யூசர் நேமோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டத்துக்கு மெயில் அனுப்புங்க, எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களோட சப் யூசர்ஸ் யாருக்காவது பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு இங்கே மாற்றி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுக்கு போயிட்டு எந்த யூஸரோட பாஸ்வேர்டு மாற்றணுமோ அந்த யூஸரோட பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அது வந்து உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு, அதாவது மெயின் யூஸரோட கரண்ட் பாஸ்வேர்டு தான். ஏன்னா அவரோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ வந்து இந்த எங்களோட சப் யூஸரோட பாஸ்வேர்டை வந்து புதுசாக நீங்கள் என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். கரண்ட் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல என்ன அடிக்கிறதுனா உங்கள் மெயின் யூஸரோட பாஸ்வேர்டு அடிக்கிறோம். இந்த டெமோ அண்டர்ஸ்கோர் ஏஏஏ அப்படிங்கிற யூஸரோட கரண்ட் பாஸ்வேர்டு நம்மளுக்கு தேவையில்லை, அது இங்கே அடிக்க வேண்டியதில்லை. இது ஏன் இதை பிளாக் பண்ணியிருக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி விட்டு வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா வேறு யாராவது வந்து மற்றவங்களோட பாஸ்வேர்டு மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இங்கே ஒவ்வொரு தடையும் உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு அடிக்கிற மாதிரி வச்சுருக்கு.